அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ராபியாஸின் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாழைப்பூ வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 ஹவர் 5 ஹவர் மாதிரி கடலப்பருப்பை நல்லா நம்ம ஊற வச்சுக்கணும். ஊற வச்ச கடலப்பருப்பை ஒரு 3-4 நாள் நல்லா வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சலடையில் நம்ம வந்து அந்த தண்ணியை வடிகட்டிடலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி வாழைப்பூ, ஒரு வாழைப்பூ வந்து நான் எடுத்திருக்கேன் சின்னதாக. அதாவது 1 கப்பு கடலப்பருப்புக்கு 1½ கப்பு அளவு வாழைப்பூ எடுக்கணும். அதே மாதிரி நான் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். அதே சைஸுக்கு வந்து நான் வந்து வாழைப்பூவும் அரிஞ்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாழைப்பூ வந்து நம்ம அரிஞ்சிட்டு அரிசி தண்ணி களைவோம் இல்லையா, அந்த தண்ணியில் வந்து நம்ம ஊற வச்சு அந்த அழுக்கு அந்த ஒரு மாதிரி அந்த கழனி மாதிரி வரும் அந்த வாழைப்பூவில். அது போனதுக்கப்புறமா நம்ம அதை நல்லா ஒரு 3 நடை வாஷ் பண்ணி நம்ம எடுத்துடலாம். அப்படி தண்ணி அந்த அரிசி தண்ணி இல்லைன்னா நார்மல் வாட்டர்லேயே ஒரு 3 முறை அலசி எடுத்து அது ஒரு வடித்தட்டில் நம்ம அந்த தண்ணி இல்லாமல் அந்த வாழைப்பூவை வடிகட்டி எடுத்துடணும். இது நெக்ஸ்ட்டு ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் கடலப்பருப்பு 2ஆக பிரித்து அதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஒன்றா நம்ம எல்லா கடலப்பருப்பையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சோன்னா பாதி அரையும் பாதி அப்படியே முழுசாக இருக்கும். ரொம்பவும் நைஸாகவும் அரைஞ்சிடும். இப்போ நம்ம கடலப்பருப்பு வந்து ஒரு 3/4 பதத்துக்கு மட்டும்தான் அரையணும். கடலப்பருப்பு வடை எப்படி செய்கிறோமோ அதே ப்ராசஸ் தான். என்ன இது எக்ஸ்ட்ரா பொருள் வந்து ஒரு 2-3 பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். எப்போதுமே மசால் வடை நம்ம ஒரு 2 டம்ளருக்கு செய்கிறோம் அப்படின்னா பாதி பாதியாக தான் நம்ம அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. இந்த கடலப்பருப்பில் பாதி அளவு நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து 7-8 பல்லு பூண்டு அவசியம் சேர்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பெருஞ்சீரகம் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதோட பட்டை மிளகாய் ஒரு 4 எடுத்திருக்கேன். ப்ளஸ் வந்து பச்சை மிளகாவும் சேர்க்கலாம். எனக்கு காரம் அதிகம் வேணாம் அப்படிங்கிறதுனால 4 பட்டை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். இல்லாட்டி லாஸ்ட்டாக எல்லாத்தையும் அரைச்சிட்டு கடைசியாக கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். இந்த மசாலா வந்து இது கூட நம்ம வந்து ஒரு 2 பிடி அளவு வாழைப்பூவும் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பாதி எடுத்து வச்சுருந்த கடலப்பருப்பையும் அடுத்தது சேர்த்து அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம எடுத்துடலாம். இந்த வாழைப்பூ வடை வந்து அதிகமாக யாரும் செய்ய மாட்டாங்க. ரொம்ப ரேர் தான் செய்கிறது. ஏன்னா அதிகமாக இது டைம் எடுக்கும் அரிஞ்சு அதோட ப்ராசஸ் செஞ்சு முடிக்கிறதுக்கு. வீட்டில் பெரியவங்க இருந்தால் அவங்க நம்மளுக்கு அரைஞ்சி கொடுத்துருவாங்க. நார்மல் ஏஜில் உள்ளவங்களாம் ரொம்ப அலுப்புப்படுவாங்க இந்த வாழைப்பூவை கட் பண்ணி எடுக்கிறது. ஆனால் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் இது. குழந்தைங்கள் வந்து அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி மசாலா வடை கூட நம்ம இந்த வாழைப்பூவை கலந்து கொடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக சாப்பிடுவாங்க. இதோட ப்ளஸ் பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக எடுக்கணும், உள்ளார நல்லா வெந்திருக்கணும். அதுதான், அது 2த்தையும் நம்ம வந்து சக்ஸஸாக நம்ம ப்ராசஸ் முடிச்சிட்டோன்னா குழந்தைங்களுக்கு அந்த மசால் வடையாக வாழைப்பூவானே தெரியாது. 2 மசால் வடை மாதிரியே நினச்சிட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோ எம்மியாக இருக்கும். குட்டீஸ்லாம் ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு டிஷ் கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஏன்னா வீட்டில் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறது அவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். இந்த மாதிரி நம்ம வாழைப்பூ வடைலாம் அட்லீஸ்ட் மந்த்லி 1 டைமாவது நம்ம செஞ்சு கொடுக்கலாம். சின்ன குழந்தையிலேருந்து நம்ம சாப்பிட கற்றுக் கொடுத்தா தான் அது பெருசாக போனோன்னே அந்த குழந்தைங்க சாப்பிடும். நீங்களும் வாழைப்பூ வடை பிரியராக இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். குட்டீஸ்க்கும் கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஆனியன் வந்து நான் 3 எடுத்திருக்கேன். ரொம்ப பெரிய சைஸும் கிடையாது, நார்மல் சைஸ் தான். தோல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டு நான் வெங்காய கட்டரால் தான் நான் கட் பண்ண போகிறேன். இதில் கொஞ்சம் நல்லா குட்டி குட்டியாக நைஸாக வந்துடும். நம்ம மெது வடையாக இருந்தாலும் மசாலா வடையாக இருந்தாலும் சின்ன சின்னதாக ஆனியன் வந்து நம்ம கட் பண்ணி போட்டால் நல்லா வேகும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இதமாக இருக்கும். இப்போ கடலப்பருப்பு 2ஆக பிரித்து அதை நான் ஃபுல்லாக அரைச்சி ஒன்றா ஆக்கிட்டேன். அது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்துருக்கேன். அடுத்தது பார்த்தா வெங்காயம், இது வந்து பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு 3 எடுத்திருக்கேன். அது சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வெங்காய கட்டரால் தான் கட் பண்ண போகிறேன். வடைக்கு வந்து ரொம்ப முக்கியம் ஆனியன் வந்து கூட போடணும். நம்ம ஒரு 3 அட்லீஸ்ட் 4 அந்த மாதிரி தான் சேர்க்கணும். அப்போ தான் இன்னும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நைஸாக நம்ம வந்து வெங்காயம் அரைஞ்சி போட்டால் மசாலா வடையாக இருந்தாலும் மெது வடையாக இருந்தாலும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதில் வந்து நம்ம வாழைப்பூ சேர்க்கறதுனால இன்னும் நைஸாக தான் நம்ம வந்து வெங்காயத்தை சேர்க்கணும். ரொம்ப பெருசு பெருசு சைஸில் வெங்காயம் சேர்க்கக்கூடாது. நான் 3 பல்லாரி எடுத்து சின்னதாக நைஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதை வந்து இந்த மசாலா வடையோட மசாலாவோட நான் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் வேறு என்னென்ன சேர்க்க போகிறேன்னா, இது கூட ஒரே ஒரு கொத்து
கருவேப்பிலை மட்டும் நான் சேர்த்துக்க போகிறேன். கருவேப்பிலை ரொம்ப வேணாம், ஒரே ஒரு கொத்து சும்மா ஒரு ஃபார்முலாட்டிக்கு தான். ஏன்னா இதில் நிறையா வாழைப்பூ இருக்கிறதுனால அதுவே போதுமானது. ப்ளஸ் வந்து வெங்காயமும் நான் அதிகமாக சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு கொத்து மட்டும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட பச்சை மிளகா கூட நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்கலாம். அது ஆப்ஷன் தான். குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கும்போது நீங்கள் தவிர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வாழைப்பூ அரிஞ்சு தண்ணி ஃபுல்லாக வடிகட்டியாச்சு. அந்த எல்லா வாழைப்பூயும் நான் சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் வந்து கடலப்பருப்பு, 1½ டம்ளர் வந்து வாழைப்பூ, அந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் வாழைப்பூ, பருப்பு எல்லாம் ஒன்றா ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா பசைஞ்சுக்கணும். ஆல்ரெடி நான் உப்பு சேர்த்துருக்கேன். இதில் உப்பு பத்தலைன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். கடலப்பருப்பு ப்ளஸ் வந்து வாழைப்பூ 2துலேயும் தண்ணி நல்லா வடிகட்டிட்டு தான் ஒன்றோட ஒன்று சேர்க்கணும். இல்லாட்டி நம்ம வந்து வாழைப்பூ வடை சுடும்போது நல்லா எண்ணெய் கொத்துரும். இப்போது கடலப்பருப்பு, வாழைப்பூ, வெங்காயம், கருவேப்பிலை, கீரை இதையும் சேர்த்துக்கலாம். இதுவும் ஆப்ஷன் தான். சூப்பராக நல்லா வாசமாகவும் இருக்கும். எல்லாம் ஒன்றா கலக்கியாச்சு. இதை நல்லா கலக்கினதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா தட்டி மசாலா வடை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். இது வந்து ரொம்ப ஹையில் இருக்கக்கூடாது, லோவாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் சைஸில் தான் நம்ம வந்து குக் பண்ணணும். நல்லா மெல்லுசாக எவ்வளோ உங்களால் மெல்லுசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லுசாக தட்டிக்கலாம். நல்லா மொறுமொறுப்பாக எடுக்கணும். அப்போ தான் இன்னும் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். நான் அந்த மாதிரி தாங்க ட்ரை பண்ணியிருந்தேன். எனக்கு சூப்பராக வாழைப்பூ வந்துச்சு. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் வாழைப்பூ வடை. தேங்க்யூ ஸோ மச். பாய்.